புகாரியில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா கான ஜுன்ஹுல் லைல், இரவு ஆரம்பமாகிவிட்டால் நீங்க செய்ய வேண்டிய 6 ஒழுக்கங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. புகாரியில வருது. செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? இரவு ஆரம்பமான நாங்க என்ன செய்யணுமா? சூரியன் மறைஞ்சத்தோட எங்கட வாழ்க்கையில இல்ல இந்த விஷயம், 100% விதமான ஆட்கள் வாழ்க்கையில இல்ல. ஆனா கட்டாயம் செய்யும், கட்டாயம் செய்யணும். முதலாவது ஒழுக்கம், ஃபகுஃபு சிபியானகும். மகரிபுடைய நேரம் ஆரம்பமாயினா உங்களோட சின்ன பிள்ளைகளை நீங்க வீட்டுக்குள்ள அடைச்சி வைங்க. இது மகரிபுடைய நேரமான நம்மட பிள்ளைகள் ரோட்ல. ஏன் தெரியுமா? இது சாத்திரம், கிளவி சாத்திரம் எல்லாம் இல்ல. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. ஃபஇன்ன ஷயாத்தீன தன்தஷிரு ஹீனஇதின். மகரிபுடைய நேரம், இரவு ஆரம்பமாக கூடிய நேரத்துல தான் ஷைத்தான்கள் வெளியில வாரையாம். ஷைத்தான் வெளியில வருமாம். சின்ன பிள்ளைகளை லேசா பிடிச்சிருமா, சின்ன பிள்ளைகளை லேசா பிடிச்சிரும். இவர் மருந்தெடுக்கிறதான் புள்ள கத்துற, மருந்தெடுக்கிற புள்ள கத்துற. ஏன்? சுன்னத்தென்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவுடைய நேரம் ஆரம்பமாகும் போது உங்களோட சின்ன குழந்தைகள், பருவ வயது அடையாத, தமீஸ் அடையாத சின்ன பிள்ளைகளை நீங்க வீட்டுக்குள்ள எடுத்து கதவை பூட்டிடும். பிள்ளைகளை கூட்டிட்டு பீச்சில, எங்கட பக்கங்கள் இருக்கு, பீச்சுக்கு போவாங்க, குளத்து வழியில, பாலங்கள் இருக்கிற இடங்கள்ல, காட்டு பகுதிகள்ல, இங்கெல்லாம் மகரிபுடைய நேரத்துல எந்த காரணம் ஒண்ணும் பிள்ளைகளை கூட்டிட்டு போகப்படாது. ஏன்? ஷைத்தான்கள் பறந்து திரியிற நேரம், அது கெட்ட ஜின்கள் பறந்து திரியிற நேரம். டக்குன சின்ன பிள்ளைக்கு பிடிச்சிருமா. ஆகையால் என்ன செய்யணும்? முதலாவது ஒழுக்கம், மகரிபுடைய நேரம் வந்தால் ஃபகுஃபு சிபியானகும், குழந்தைகளை தடுத்து வையுங்கள். இரண்டாவது ஒழுக்கம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஅக்லிகுல் அப்வாப் வஸ்குர் இஸ்மல்லாஹ். பிஸ்மில்லாஹ் சொல்லி ஊட்டு கதவை பூட்டி விட்டுருங்க. வீட்டு கதவை பூட்டிடணும். மகரிபுடைய நேரம் வந்தா கதவை பூட்டிடணும். ஃபுல்லா பூட்டி வைக்க தேவையில்ல. இஷாவுடைய நேரம் வரப்போ கூட திறக்கலாம். ஆனா மகரிப் சூரியன் மறையும் போது என்ன செய்யணும்? முதலாவது ஒழுக்கம், பிள்ளைகளை வீட்டுக்குள்ள தடுத்து வைக்கணும், வெளியில தெரிய விடப்படாது. இரண்டாவது ஒழுக்கம், பிஸ்மில்லாஹ் சொல்லி கதவை பூட்டிடும் சொன்னாங்க. மூணாவது ஒழுக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கதவை பூட்டணும் தெரியுமா? ஏன் கதவை பூட்டணும்? பிஸ்மில்லாஹ் சொல்லி கதவை பூட்டினா சொன்னாங்க, ஃபஇன்ன ஷைத்தான லா யஃப்தஹு பாபன் முக்லகன். பிஸ்மில்லாஹ் சொல்லி பூட்டப்பட்ட கதவை திறக்கிற சக்தி ஷைத்தானுக்கு இல்லையா, வரமாட்டார். பாதுகாப்புக்குரிய வழி எந்த மதத்திலேயாவது இருக்கிறா? இதெல்லாம் சொன்னாங்க. மூணாவது ஒழுக்கம், பிஸ்மில்லாஹ் சொல்லி தண்ணீர் பாத்திரங்களை மூடி வைங்க. மூணாவது ஒழுக்கம், தண்ணீர் பாத்திரங்களை கிரபுன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல தண்ணிய ஊத்தி வைப்பாங்க, தோல் துருத்தி. இப்ப சவுதியில போனா வாங்கலாமா? சவுதியில் இருக்க அந்த ஒட்டகத்துடைய தோளால, ஆட்டுடைய தோளால பொட்டுல் மாதிரி செஞ்சு ஒரு மூடி போட்டிருப்பான். அதுல தண்ணி குடிக்கிறது ரொம்ப ஆரோக்கியம். அந்த தண்ணிக்கு தான் சொல்றது, அந்த பைக்கு தான் சொல்ற கிர்பான்னு சொல்லி. அப்ப அதை போல இந்த காலத்துல நாங்க எதுல எல்லாம் தண்ணி குடிக்கிறோமோ, எங்கட ஃபில்டர், எங்கட அந்த தண்ணி கேன், பூடி, அதுகளை என்ன செஞ்சிடணும்? பிஸ்மில்லாஹ் சொல்லி மூடி வச்சிடணும். மூணாவது ஒழுக்கம் சொன்னாங்க. நாலாவது ஒழுக்கம், வஹம்மிரு ஆனியதகும் வஸ்குர் இஸ்மல்லாஹ். பிஸ்மில்லாஹ் சொல்லி உங்களோட பாத்திரங்கள், கோப்ப, பிஞ்ஞான், அதையும் என்ன செய்யுங்க? மூடி வைங்க. அப்படி மூடுறதுக்கு மூடி இல்லையா, வலவ் அன் தஅருது அலைஹா ஷைஅன், அதுக்கு மேல ஒரு குச்சியையாவது என்ன செய்யுங்க? குறுக்கால வைங்க, விழுந்துராம ஏதாவது. சொன்னாங்க. அஞ்சாவது ஒழுக்கம், வஅத்ஃபிஉ மஸாபிஹகும், உங்களுடைய விளக்குகளை அணைத்து விடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல விளக்கு தானே பற்ற வச்ச சொன்னாங்க. இன்னொரு ரிவாயத்துல வருது, வஅத்ஃபிஉல் மஸாபிஹ இன்தர் ரிகாத், நீங்க தூங்கக்கூடிய நேரத்துல விளக்குகளை அணைத்து விடுங்கள். ஃபஇன்னல் ஃபுவைசிகா, ஏனென்றா எலி, எலி இருக்குதே, ربما اجترت الفتيلة فأحرقت أهل البيت رواه البخاري. எலி இருக்குதே, லாம்புடைய திரிய கடிச்சு ஊட்ட பத்த வச்சிருமா. நாங்க லாம்பு பத்த வைக்கிறோம்ல இப்ப. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல விளக்கு. இப்ப நாங்க என்ன செய்வோம்? சில நேரம் லைட்டுகள் போனா, கரண்டுகள் போனா, இப்ப அதுவும் குறைஞ்சிட்டேன், எமர்ஜென்சி பல்ப் எல்லாம் இருக்குது.
விளக்கு பத்த வைக்கக்கூடியவங்களுக்கு ஒழுக்கம் சொன்னாங்க. நீங்க தூங்குறதுக்கு முன்னால விளக்கை அணைத்து விடுங்கள். ஏன்? எலி என்ன செய்யுமாம்? அப்ப அங்கேயும் எலி இருந்திரி. இங்கதான் எலி பிரச்சனை பார்த்தா இங்க மூஞ்சி எலி பிரச்சனை, அங்க என்ன எலி பிரச்சனையோ தெரியாது. செலவாளி செல்லமுடைய காலத்தையும் எலி பிரச்சனை இருந்திருக்குது. எலி வந்து என்ன செய்யும்? லாம்புடைய திரிய அப்படியே கொண்டு போய் ஊட்ட பத்த வச்சிருக்கும். இது வந்து 5வது ஒழுக்கம். 6வது ஒழுக்கம் சொன்னாங்க, வெற்று பாத்திரங்கள், வெறும் கோப்பரிக்குதே, அதையும் என்ன செய்ய? கவிழ்த்து வைங்க. இது இதவுடைய நேரத்தில் செய்ய வேண்டிய ஒழுக்கம். முதலாவது என்ன செய்யணும்? சின்ன பிள்ளைகளை வெளியில விடப்படாது. 2வது என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொல்லி கதவை மூடிடணும். 3வது என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொல்லி தண்ணீர் பாத்திரங்களை மூடணும். 4வது என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொல்லி சாப்பாட்டு பாத்திரங்களை மூடணும். 5வது என்ன செய்யணும்? விளக்குகளை அணைக்கணும். 6வது என்ன செய்யணும்? வெற்று பாத்திரங்களை கவிழ்த்து வைக்கணும். இது இரவுல செய்ய வேண்டிய 6 ஒழுக்கங்களை ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி